இன்ஸ்டாகிராம் காதலியுடன் இருந்த அந்தரங்க வீடியோவை காண்பித்து மிரட்டி ஆடிட்டர் ஒருவரிடம் இருந்து 3 கோடி ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட நிலையில் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஆடிட்டர் உயிரை மாய்த்துக் கொண்ட பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மும்பையின் சாண்டாக்ரூஸ் கிழக்கு பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான ஆடிட்டர் ராஜ் லீலா மோர். இவர் ஒரு பிரபலமான நிறுவனத்தில் பணியில் இருந்தார். பங்குச் சந்தையில் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. ராஜ் லீலாவுடன் ராகுல் பர்வானி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமாகியுள்ளார். இருவரும் சாட்டிங் செய்து கொள்ள ஒரு கட்டத்தில் தனிமையில் சந்தித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இருவரும் நெருக்கமான காதலர்களாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு யஷ்வந்த் நகரில் உள்ள தனது வீட்டில் ராஜ் லீலா விஷம் குடித்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் தனது மனவேதனையை வெளிப்படுத்தும் விதமாக எழுதி வைத்துச் சென்ற உருக்கமான தற்கொலை கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். ராஜ் லீலா எழுதிய 3 பக்க கடிதத்தில் 3 விதமான தகவல்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முதலில் தனது தாய்க்கு உருக்கமாக எழுதியுள்ளார். அதில், மன்னிக்கவும் அம்மா, உங்களுக்கு நான் நல்ல மகனாக இருக்க முடியவில்லை. நான் உங்களை தனியாக விட்டுவிட்டு போகிறேன். நான் செய்த செயல்களுக்காக இதை செய்கிறேன். கடவுள் அடுத்த ஜென்மத்தில் என்னை போன்ற மகனை உங்களுக்கு ஒருபோதும் தரக்கூடாது. நான் மிகவும் மோசமாக இருந்தேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது பக்கத்தில் ராஜ் லீலா மோர் தனது சக ஊழியர்களுக்கு எழுதியுள்ளார். அதில், தீபா லக்கானி, இன்று நான் உங்கள் நம்பிக்கையை உடைத்ததால் மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் என்னை நம்புங்கள், இது கடைசி முறை. உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் என்ன மோசடி செய்தாலும் அதை நானே செய்தேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸ்வேதா மற்றும் ஜெயபிரகாஷுக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி முற்றிலும் தெரியாது. தயவு செய்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் அவர் எழுதியுள்ளார். மூன்றாவது பக்கத்தில்தான் ராஜ் லீலா மோர் தனது மரணத்திற்கு யார் காரணம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதில், நான் இன்று தற்கொலை செய்து கொள்கிறேன். என் தற்கொலைக்கு ராகுல் பர்வானி தான் காரணம். அவர் என்னை பல மாதங்களாக மிரட்டி என் நிறுவன கணக்கில் இருந்து பணத்தை திருடினார். ராகுல் பர்வானி மற்றும் சபா குரேஷி ஆகியோர் என் மரணத்திற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது காதலி ராகுல் பர்வானியுடன் ராஜ் லீலா தனிமையில் இருக்கும் அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டு விடுவதாக பிளாக்மெயில் செய்து சபா குரேஷி என்பவர் ராஜ் லீலா மோரை மிரட்டி பணம் பறித்தும் அவரது நிறுவனத்தின் கணக்கில் இருந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்பச் சொல்லி மிரட்டி பறித்ததும் தெரிய வந்தது. ராஜ் லீலாவின் அந்தரங்க வீடியோக்களை வைத்துக் கொண்டு அவரை மிரட்டி 3 கோடி ரூபாய் பணம், சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. ராஜ் லீலா பங்குச் சந்தையில் நிறைய முதலீடுகளை செய்திருப்பதையும் நன்றாக சம்பாதிப்பதையும் குற்றம் சாட்டப்பட்ட சபா குரேஷி அறிந்து வைத்திருந்ததாகவும் காதலி ராகுல் பர்வானியை பயன்படுத்தி திட்டமிட்டே இந்த பணப்பறிப்பு மற்றும் பிளாக்மெயிலில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஆடிட்டர் ராஜ் லீலா இந்த சோக முடிவை தேடிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் எழுதி வைத்து சென்ற கடிதத்தின் அடிப்படையில் அதில் குற்றம் சாட்டப்பட்ட ராகுல் பர்வானி, சபா குரேஷி ஆகிய இருவர் மீதும் மிரட்டி பணம் பறித்தல், தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.